ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கோம். அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 12th பாஸ் அல்லது டிப்ளமோ இல்லை எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸோ கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க, எந்த இன்டர்வியூவும் கிடையாது. எக்ஸாமினேஷனில் மட்டும் பாஸ் பண்ணால் போதும், இந்த வேலைவாய்ப்பு இந்த பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெண்கள், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், இவங்க யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் ஆண்கள் மட்டும்தான் பே பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி ஆண்கள் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 19,900 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31 ஜனவரி 2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அங்கேருந்து தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இந்த ரிலீஸ் பண்ணாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதியிலேருந்து, அதாவது நேற்றுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி மற்றும் குரூப் சின்னு 2 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. சரி, 2 விதமான பதவிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டெண்டன்ட் அந்த வேலைவாய்ப்புக்கும், குரூப் சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த வேலைவாய்ப்புக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான சம்பளம் இப்போ சூப்பர் இன்டெண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400 உங்களுக்கு 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக இருக்கும். அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 இந்த வேலைவாய்ப்புக்கு 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ், அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஓபிசின்னா பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓபிசியில் வந்துடும். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வேகன்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் இன்டெண்டன்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 142 காலி இடங்களும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 70 காலி இடங்கள்னு மொத்தம் 212 காலி இடங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர் எந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புகளுக்கு காலி இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோரில் பார்த்தீங்கன்னா 2 வேலைவாய்ப்புகளுக்குமே உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் தனித்தனியாக நீங்கள் எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் நீங்கள் உடல் ஊனமுற்றோரில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகள், மொத்தம் 212 காலி இடங்கள். அதுவும் ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் மற்றும் சூப்பர் இன்டெண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு தான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
முழுக்க முழுக்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1/2025 31/1/2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. முழுக்க ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான ஆல்ரெடி ஏஜ் லிமிட் அங்கே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC அப்படின்னா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் அன்ரிசர்வ்ட் அதாவது ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், OBC கேட்டகரினா 13 வருஷம், SC ST கேட்டகரினா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பெண்கள் நார்மலாகவே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபுங்கிறது கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டர்நெட், இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கான நாலேஜ், அதாவது MS ஆஃபீஸ், விண்டோஸை பற்றி, டேட்டா பேஸ், இன்டர்நெட் இதை பற்றி ஏதாவது ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். வயது அப்படின்னா நீங்கள் 30 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம், எந்தெந்த கேட்டகிரி எவ்வளோ அப்படிங்கிறது. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அதாவது சூப்பர் இன்டர்நெட்டுக்கு Tier 1 Tier 2ன்னு 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது MCQ பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் OMR பேஸ்டில் உங்களுக்கு அது வைக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிட்டன் மெயின் எக்ஸாமினேஷன் வச்சு ஆட்கள் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 35 words per minute நீங்கள் இங்கிலீஷில் டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது 2 வேலைவாய்ப்புக்கும் கம்பல்சரி டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கும் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 2 வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வயது வரம்பு 18 முதல் 27 வயதினர் ஜென்ரல் கேட்டகரினா அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். SC STனா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா 10 வருஷம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, SC ST கேட்டகரி, OBC கேட்டகரின்னு தனித்தனி ஏஜ் ரிலாக்ஸேஷன். பெண்களுக்கு நார்மலாகவே 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி லாஸ்ட் டேட்டெல்லாம் பார்த்துட்டோம். இதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கனாலே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எதுலேருந்தெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸி எந்த வேலைவாய்ப்புக்கு போயிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. வெறும் எக்ஸாம் மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது சூப்பர் இன்டர்நெட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, எத்தனை கொஸ்டின், எவ்வளோ மார்க் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டிவ் டைப் பேஸ்டு அந்த எக்ஸாமினேஷனுக்கானதும் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே வந்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கும் அதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது முழுசாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் முழுக்க அப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இவ்வளோ தான். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.